வணக்கம். தட்சசீலம் யூடியூப் சேனல் வாயிலாக இன்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால் நேர்மையாக இருப்பது. அந்த நேர்மையை எப்படி கடைபிடிக்க வேண்டும், ஒரு சிறிய கதையை மூலம் அதனை உங்களுக்கு விளக்குகிறேன். ஒரு பெண், அதாவது அவள் கொஞ்சம் ஏழ்மையில் இருக்கக்கூடிய ஒரு பெண், காலையில் ஒரு கடைக்கு சென்று, ஐயா, நான் உங்களிடம் பொருட்கள் வாங்கினேன். அப்பொழுது நீங்கள் தவறுதலாக 10 ரூபாய் அதிகமாக எனக்கு தந்துவிட்டீர்கள். இந்தாருங்கள் அந்த 10 ரூபாய் என்று வழங்கினார். உடனே அந்த கடைக்காரர் கேட்டார், ஏனம்மா இவ்வளவு தூரம் வந்து அந்த 10 ரூபாயை கொடுக்காவிட்டால் என்ன, நீங்களே வைத்திருக்கலாமே, என்னுடன் பேரம் பேசினீர்கள் நேற்று, இப்பொழுது அந்த 10 ரூபாய் நீங்கள் வைத்து கொள்ளலாமே, ஏன் என்னிடம் கொண்டு வந்து கொடுக்கிறீர்கள் என்று கேட்கிறார். அதற்கு அந்த பெண்மணி சொல்கிறார், ஐயா, எனது கணவர் எனக்கு சொல்லி கொடுத்து போனதை நான் இன்று கடைபிடிக்கிறேன். அவர் இன்று உயிருடன் இல்லை, இருந்தாலும் நான் அந்த நேர்மையாக இருக்க வேண்டும் என்பதை கடைபிடிக்கிறேன். அந்த 10 ரூபாய் என்னுடையதல்ல, தவறுதலாக நீங்கள் எனக்கு தந்துவிட்டீர்கள், அதிகமாக தந்துவிட்டீர்கள், அதை நீங்கள் வைத்து கொள்ளுங்கள், இதுதான் தர்மம் என்று சொல்லிவிட்டு அவள் விரைவாக அந்த கடையை விட்டு சென்று விட்டாள். உடனே இந்த கடைக்காரர் என்ன நினைத்தார், ஐயோ, நம்ம ஒருத்தருக்கு 100 ரூபாய் கொடுக்கணுமே, 100 ரூபாய் அவங்க கிட்ட கொடுக்காம நான் வச்சுருக்கனே, என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு அடுத்த நாள் காலையில் விடியாமல் அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவர்கிட்ட அந்த 100 ரூபாயை கொடுத்துட்டார். கொடுக்கும்போது அவர் சொல்கிறார், ஏன் இதை நீங்கள் இவ்வளோ நாள் கழித்து கொண்டு வந்து கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, இல்லைங்க, எனக்கு இப்போ தான் நான் கணக்கெல்லாம் பார்த்தேன், அதில் உங்களுக்கு சேர வேண்டிய 100 ரூபாய் இருக்குது என்கிட்ட, நான் அதை வச்சுக்க முடியாது, இது என்னுடைய பணம் இல்லை, இது உங்களுடைய பணம், அதனால் நான் உங்கள்கிட்ட கொண்டாந்து கொடுக்கறது தான் எனக்கு கொடுத்த தர்மம், அதை நான் உங்களுக்கு செஞ்சே ஆகணும் அப்படின்ட்டு கொடுத்துட்டு வந்துடுறாரு. இவர் மனசும் நிம்மதியாகிடுது. அந்த 100 ரூபாய் வாங்கிய மனிதர் என்ன நினைக்கிறார், ஐயோ, நம்மளுடைய நண்பர் ஒருவர் நம்ம கிட்ட 13 லட்சம் கொடுத்து வச்சிருந்தாரு, அந்த 13 லட்சம் அவர் அடுத்த நாள் இறந்துட்டாரு, அந்த 13 லட்சத்தை நம்மளே வச்சுக்கிட்டு இருக்கோமே, இது எவ்வளோ பெரிய ஒரு துரோகம், இது தர்மம் இல்லையே, இதை நம்ம நாளைக்கு அவங்கக்கிட்ட கொண்டு போய் கொடுத்துடணும் அப்படின்ட்டு அடுத்த நாள் வங்கியிலேருந்து போய் அந்த பணத்தை எடுத்துகிட்டு அந்த வீட்டுக்கு போய் கொடுக்குறார். அந்த யார் ஒரு பெண்மணியிடம் கொடுக்கிறார். அந்த பெண்மணி யார் என்று நினைக்கிறீர்கள்? 10 ரூபாய் கொண்டு வந்து அந்த கடைக்காரரிடம் கொடுத்தாரே அதே பெண்மணி அங்கே இருக்கிறார். மிகுந்த ஏழ்மையோட கஷ்டத்தோடு இருக்கிறார். அப்போ இவர் போய் சொல்கிறார், அம்மா, என்னை மன்னிச்சுடுங்க, உங்களுடைய வீட்டுக்காரர்